أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وأحسنوا إن الله يحب المحسنين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய குத்துபாவில இஹ்சான் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறிய உரையை ஆற்றுவதற்கு, அவ்வாறு அந்த இஹ்சான் அடிப்படையில் நாம் நடந்து கொள்வதற்கு முதலாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து அவன் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவுடன், இஹ்சான் என்கின்ற இந்த வார்த்தை நம்மில் பலருக்கு அதிகமாக நாம் கேட்டிருப்போம். இஹ்சான் என்பது அஅலா மராத்திபுத்தீன், மார்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து தரஜா. வணக்க வழிபாடுகளில் மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளிலேயும் இஹ்சான் ஒன்றுதான் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறது. இந்த இஹ்சான் அதனை கூறுவதாக இருந்தால், பிரபல்யமான ஒரு நபிமொழி ஹதீஸ் ஜிப்ரஈல், மலக்குகள் கோமான் ஜிப்ரஈல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடிய ஒரு நபிமொழியை எடுத்து சொல்வார்கள். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்கின்ற இந்த மூன்று விஷயத்தையும் கேள்வியாக நபி அவர்களிடத்திலே கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்வார்கள். இஸ்லாம் 50 கடமைகள், ஈமான் 6 கடமைகள், இஹ்சான் நம்மில் சிலருக்கு தெரியாத ஒன்று. இஹ்சான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹ், நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அது தொழுகையா இருக்கட்டும், வணக்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல, தொழுகையா இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அல்லது ஜக்காத்தா இருக்கட்டும், இன்ன பிற ஏனைய வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற ஹைசியத்திலே, அந்த விதத்திலே வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்கவில்லை என்றால், ஏனென்றால் அவனை பார்க்க முடியாது. யுத்ரிகுல் அப்சாரு லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த ஒரு பார்வையும் அடையாது. லா யுத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார்,
அல்லாஹுவை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் எல்லா பார்வைகளையும் அவன் அடைவான். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அதனால் நீ பார்க்கவில்லை என்றால் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லா வேலைகளிலேயும் எல்லா வணக்கங்களிலேயும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அதுதான் இஹ்சான். இந்த இஹ்சானுக்கு நிகராக எந்த ஒரு வணக்கமும் கிடையாது, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஆனால் இஹ்சான் என்பது குர்ஆன் ஹதீஸ் மூலமாக வேறொரு கோணத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல இஹ்சான். இஹ்சான் என்பது ஒருவருக்கு அல்லது பிறருக்கு உபகாரம் செய்வது. இஹ்சான் குர்ஆனிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். உபகாரம் என்பதற்கு பொருளே இஹ்சான். எந்த அளவுக்கு, அது ஏன், யாருக்கு உபகாரம் செய்வது, எப்படி செய்வது என்பதனை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் விரிவாக பார்க்க முடியும். குறிப்பாக இஹ்சான் என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு வணக்கம். அந்த இஹ்சான் மூலமாக உள்ளங்களிலே நேசத்தை வளர்க்க முடியும், அன்புகளை அதிகரிக்க முடியும். அந்த இஹ்சான் நீங்களே பாருங்களேன், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து பாருங்க. உபகாரம் என்றால் உதவி, ஒத்தாசை, எல்லாவற்றையும் சூழ்ந்ததுதான் இஹ்சான். நீங்க ஒருவருக்கு உதவி செய்து அல்லது ஒரு உபகாரம் செய்தா அவர்களுடைய உள்ளத்துல எப்படி உங்களுக்கு மீது நேசம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு உதவி செய்தவர், அவர் மீது அன்பும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப இஹ்சான் என்பது உபகாரம் செய்வது உள்ளத்தை ஈர்க்கக்கூடியது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் வளர்ந்ததே இந்த இஹ்சான் என்கின்ற அடிப்படையில் தான். சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய மேதைகளாக படித்தவர்களாக இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்லாம் ஏற்ற பிறகு, இஸ்லாத்தை அறிந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள், முஆமலாத்துகள் பிறருக்கு உதவி செய்வதாகவே இருந்தது. தன்னலம் கருத மாட்டார்கள், சுயநலம் பார்க்க மாட்டார்கள், அடுத்தவருடைய நலனையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அது உயிராக இருந்தாலும் சரிதான், உடைமையாக இருந்தாலும் சரிதான், தனக்கு என்று காண மாட்டார்கள். அடுத்தவருக்கு உபகாரம் செய்வதிலேயே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வகையில்தான் இஸ்லாம் இன்று வரை தலை தோங்கி இருக்கிறது, இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளரும் கியாமத் நாள் வரை. அவைகளுக்கெல்லாம் காரணம் இஹ்சான் என்ற அந்த உபகாரம் மட்டும்தான். இதனைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மாயிதாவிலே 2வது வசனத்திலே தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உபகாரமாக இருந்து கொள்ளுங்கள், உதவிகரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த இஹ்சானை வலியுறுத்தி சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்சான் அடிப்படையிலே உபகாரம் செய்வதிலே நாம் பார்ப்பதாக இருந்தால் முதன்மையான உபகாரம் இஹ்சான் யார் மீது இருக்க வேண்டும்? நாம் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியாக பார்க்கலாம், இரண்டு இரண்டாக பார்க்கலாம். முதலாவதாக அல் வாலிதான், பெற்றோர்கள். உபகாரத்திற்கு முதன்மையான முதலிடம் வகிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா 17வது அத்தியாயம் சூரத்து பனி இஸ்ராயில், இஸ்ரா என்று சொல்வார்களே, அந்த சூறாவிலே 23, 24 வசனத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள், எந்த ஒரு கடவுளையும் வணங்காதீர்கள், உண்மையான சத்தியமான படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும் வணங்குங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான். அம்ரு ஏவல் செய்து விட்டான், முடிவு செய்து விட்டான். வகதா ரப்புக, அடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவனை மட்டும் வணங்க வேண்டும். அடுத்தது ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம்.
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய அந்த வணக்கம் முதலாக அல்லாஹ்விற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய, உலகத்திலே படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திலே நீ செய்வதாக இருந்தால் முதன்மையான தகுதியான ஆள் உன்னுடைய பெற்றோர்கள். ஏன் தெரியுமா? நீ உருவாகுவதற்கு காரணமே உன் தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தைக்கு பிறகுதான் மற்றவர்கள். உன்னை வளர்த்து கல்வி போட்டி ஆரோக்கியத்தை பேணி ஆளாக்கிய அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் முதன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்முறையிலே இஹ்சான் செய்யுங்கள், உபகாரமா இருந்து கொள்ளுங்கள் என்று அவன் வசியத்து செய்கிறான். அன்கபூத் என்கின்ற 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இப்படி சொல்கின்றான். அஹ்காஃப் என்கின்ற 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, இஹ்சான் என்கின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றான். ஏன் பெற்றோர்களுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதனை அடுத்து ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை, ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவலஅத்துஹு குர்ஹா. அவன் சொல்கின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உன்னை வயிற்றிலே கருவறையிலே மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மத்தியிலே சுமந்தாலே அந்த தாய்க்கு நீ உபகாரமாக இரு. சுமப்பது மட்டுமல்ல, உன்னை பெற்றெடுத்தாலே வவலஅத்துஹு குர்ஹா, அந்த டெலிவரி இருக்குது இல்லையா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அது மரணத்திற்கு ஒப்பானது என்றெல்லாம் கூறுவார்களே, அந்த கஷ்டத்திற்காக வேண்டி உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ உபகாரமாக இரு என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை சொல்லி காட்டுகின்றான். இது குர்ஆன் கூறுகிறது. இமாம் முஸ்லிம் புகாரி முஸ்லிம் என்று சொல்வோமே, முத்தஃபக்ன் அலைஹ், அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுல ஒரு மனிதர் வருகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹபதி, இந்த உலகத்துல நான் நன்முறையில் யாருடன் சுஹபத்தாக இருக்க வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்று அந்த நபி தோழர், இணைந்து வாழக்கூடிய மனிதர்களிலே உரிமையானவர் யார், யாருக்கு நான் நெருக்கமாக வாழ வேண்டும், அதுக்கு தகுதியானவர் யார் என்று யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உம்முக்க, உன்னுடைய உம்மாதான், உன்னுடைய தாய், உன் தாயோடு தான் நீ நெருக்கமாக அன்போடு பாசத்தோடு எல்லா வகையிலேயும் உன்னுடைய உயிரை விட மேலாக நீ உன் தாயைத்தான் பார்க்க வேண்டும். உம்முக்க. அடுத்து கேட்கிறார், சும்ம மண், சரி தாய், அதுக்கு அடுத்தாப்புல யாரு அப்படின்னு கேட்கும்போது சும்ம உம்முக்க, மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உன்னுடைய தாய் தான். திரும்பியும் கேட்கிறார்கள், திரும்பியும் உம்முக்க, திரும்பியும் கேட்கிறார்கள். இப்படி 3 தடவை கேட்கும் போதும் உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அபூக்க, உன்னுடைய தந்தை. பாருங்க, தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம், தந்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம். அடுத்து உம்முக்கு அடுத்தாப்புல வேற யாரையும் சொல்லலையே, பெற்றோர்களை தான் சொல்கின்றார்கள். குர்ஆனும் சொல்கின்றது, நபிமொழியும் அவ்வாறே உரைக்கிறது. இந்த நிலையில பெற்றோர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டோம் யோசிச்சு பாருங்க. எப்படி நடக்கிறோம்? பெற்றோர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கின்றோமா, மரியாதையை கொடுக்கின்றோமா? யோசிச்சு பார்க்கணும். கல்யாணம் முடிப்பதற்கு முன்பும் சரி, திருமணம் முடித்தவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களோடு எப்படி இருக்க வேண்டும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போன் எடுத்து கால் பண்ணா அவனுடைய நண்பர்களோடு அளவலாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சி எல்லாம் பேசுவாங்க. பெற்றோர்களோடு பேச மாட்டான்னு சொல்லுங்க, பேசுவான். 2 வார்த்தை, ஒரு வார்த்தை 2 வரி 2 எழுத்து, இன்னொரு வார்த்தை 5 எழுத்து. அம்மா என்ன சொன்னாலும் சரி, தப்பா தகப்ப என்ன சொன்னாலும் சரி, சரி
சரி, இந்த வார்த்தை தான், ரெண்டு எழுத்து தான், சரி சரி, அடுத்து வைக்கிற 5 எழுத்து, முடிஞ்சு போச்சு போன். ஆனா மற்றவர்களோடு பேசும்போது பாருங்க எப்படி இருக்கும். அப்ப பெற்றோர்களோடு போன் பேசுவதாக இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிச்ச பிறகு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு அளிக்கின்ற எல்லா விதத்திலையும் அவர்களுடைய பேச்சை கேட்பது, அனைத்து விஷயங்களிலையும் நேற்று வந்த மனைவிக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குகின்றார்கள். ஆனால் பெற்றோர்களிடத்துல போன் பேசுவதோ அல்லது வந்தால் சுகத்தை விசாரிப்பதோ, உன்னுடைய உணவுக்கோ அல்லது உன்னுடைய நீ மருந்து தருகிறாயே அதற்கோ, அதற்கா அல்ல. பெற்றோர்கள் உன்னை வளர்த்ததை நீ யோசிச்சு பார். சாப்பாடு கொடுத்துட்டா போதும், இருக்க வீடு கொடுத்துட்டா போதும், உடை கொடுத்துட்டா போதும், மருந்து கொடுத்துட்டா போதும். இப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய தாய் உன்னோடு இருந்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றாள், நான் பெற்ற பிள்ளை என்று நினைக்கின்றாள். ஆனால் நீயோ மனைவி சொல்லே மந்திரம் என்று இருக்கின்றாய். இதுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரமா, ஏசானா? நம்ம ஊரை பொறுத்தவரை பரவாயில்லை. சில ஊர்ல பார்த்தா முதியோர் இல்லத்திற்கு பெற்றோர்கள் போக காரணமே மனைவிதான் காரணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்வது, உபகாரம் செய்வது, இது முதன்மையான கடமையாக இருக்கிறது. அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது ஜோடி யாரு? கணவன் மனைவி. கணவன் மனைவிக்கு மத்தியில உறவுகள் எப்படி மேம்படணும்? நாம் சொல்றோம், பெற்றோர்களை கம்பேர் பண்ணும்போது மனைவியை ஏதோ அந்த பெண்ணை நாம் துரத்தி விட்ட மாதிரி பேசணும்னு நினைச்சோம். இல்ல, கணவனான இருந்தால் மனைவிக்கு மிக பாசத்தோடு அன்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். நீ அந்த மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தௌசு அன்னிஸா பில் கைர் அல் கைரா, நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்வதா இருந்தால் அவருடைய மரண தருவாயில ஒத்தகுல்லாஹ் ஒத்தகுன் நிசா, உங்களுடைய மனைவி விஷயத்துல நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய கட்டளைக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு இப்படி சொல்றாங்க. இப்போ கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ எப்படி வாழ வேண்டும், இஹ்சானாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் கூறுகிறான். ஆனால் நம்முடைய காலத்துல கணவன் மனைவி என்கின்ற இந்த வாழ்க்கையே அதிகமாக சிதைந்து போய் இருக்கிறது. பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் தலாக், ஹுலா அல்லது வெவ்வேறு வார்த்தைகள் பிரிந்து இருக்கிறது. இப்படி போக காரணம் என்ன? இஸ்லாம் இஹ்சானை வலியுறுத்தி இருக்கிற போது அந்த இஹ்சான் என்பதனை கடைபிடிக்காத காரணத்தினால்தான். இஹ்சான் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? அந்த இஹ்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கணவனுக்குரிய அந்த பங்கை சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வை சஜதா செய்கின்றோமே, அந்த சஜதா ஒரு மனிதனுக்கு செய்வதாயிருந்தால் நான் கணவனுக்கு செய்யுமாறு ஏவி இருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கணவனுக்குரிய மிகப்பெரிய அந்தஸ்தை எடுத்து வைக்கின்றார்கள். மனைவிமார்களாகிய பெண்கள் இந்த வகையில இஹ்சானாக இருக்கின்றார்களா? கணவனுடைய பேச்சு கேட்கிறார்களா? ஏனென்றால் இன்றைய காலத்துல படிப்பு மிகுதியினால அல்லது சமப்படிப்புனால அல்லது வெவ்வேறு காரணங்களால, பொருளாதாரத்திலேயோ அல்லது வேற எந்த ஒரு காரணத்தினாலேயோ கணவனை உதாசீனப்படுத்தக்கூடிய பெண் மக்களை நம்ம பார்க்கிறோம். இது கூடுமா? இதுதான் இஸ்லாமா? அப்ப இதனால தானே இந்த விவாகரத்தெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி கணவன் மனைவின் மீது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள், உன்னுடைய மனைவி பெண் விலா எலும்பினால் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாள். அவளோடு நீ மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனை நீ நேராக ஆக்க முயன்றால் அது உடைந்து விடும். அதே நேரத்தில் அப்படியே விட்டுவிட்டால் அது வளைந்து கொண்டே சென்றுவிடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அந்த பெண்ணோடு நீ வாழ்வதாக இருந்தால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அவள் எப்பொழுதாவது ஏதாவது குறை செய்யக்கூடியவளாக இருந்தால் அந்த குறையை நாம் கண்டிருக்க கூடாது, காணக்கூடாது, விட்டுடணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இப்படி இருந்தால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அடுத்து ஜோடி எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா வதில் குர்பா ஒரு ரஹம். அந்த இஹ்சான் யாரோடு இருக்க வேண்டும்? பெற்றோர்களோடு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, அடுத்து சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள். இன்றைய இரத்த உறவுகள் எப்படி இருக்கிறது? காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நெருக்கமான உறவை கூட தூரமாக வைத்துக் கொள்வோம், யாருன்றே தெரியாதுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. காசு இருந்தால் அது யாரோ எவரோ சுத்தி வளைச்சு உறவை கொண்டு வரோம். இதல்ல இஹ்சான். இஹ்சான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லைசல் வாசிலு பில் காஃபி. அதாவது வாசில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது என்பது ஏதோ பதிலுக்கு பதில். ஒருவர் ஒரு gift கொடுக்கிறார், அதற்கு தகுதியான கிஃப்டை இவர் பிரதிபலனா கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்வாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கிறது, அது எதுவாக இருந்தாலும், அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இதல்ல வாசில், இதல்ல சேர்ந்து வாழ்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலாக்கின் அல் வாசிலு யார் என்றால் அல்லதி இதா குத்அத் ரஹிமுஹு வஸலஹா. யாருடைய சொந்தக்காரர், சொந்த பந்தம் அவர்கள் உன்னை முறித்து வாழ்கின்றாரோ, முறித்து வாழக்கூடிய அவளோடு அல்லது அவனோடு வசலஹா யார் சேர்ந்து வாழ்கின்றானோ அவன்தான் குடும்ப உறவை பேணுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சகோதரர் வருகிறார். வந்து, யா ரசூலுல்லாஹ் இன்னலி கராபத்தன், எனக்கு சொந்தங்கள் இருக்கிறது, இரத்த உறவு, சொந்த பந்தம். இரத்த உறவு அப்படின்னு சொன்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. இது சொந்த பந்தம் அப்படின்னா மாமா, மச்சான், நம்முடைய இரத்த பந்தம் இல்லாத வெளியே உறவு. அப்ப எனக்கு சில உறவுகள் இருக்கிறது. அந்த உறவுகளை அசைலுகும் வயக்தஊனி, நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்றேன். நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னா அவங்க என்ன பிரிச்சாலும் சரி ஒட்டி வாழ்றேன், ஆனா அவங்க வெட்டி போறாங்க. அசைலுகும் வயக்தஊனி, நான் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு, என்னுடைய எல்லா அந்தஸ்துகளையும் விட்டு விட்டு அவர்களோடு சேர்ந்து வாழணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க? வெட்டிட்டு போயாராங்க. அவர்களுக்கு நான் நல்ல உபகாரம் செய்றேன். இஹ்சான் வஹ்சினுஹும் இலைஹி, அவர்களுக்கு நான் நல்ல உபகாரம், நல்ல நல்ல காரியங்களை நல்ல முறையில செய்றேன். ஆனா வயுசிஊனி, எனக்கு அவங்க தீங்கிழைக்கிறாங்க. இது நிறைய பார்க்கிறோம். அதாவது குடும்பத்துல, வீட்டு நிலங்கள்ல, எல்லா விஷயத்திலையும் நம்ம நல்லது செய்யணும்னு சொன்னா அவங்க அதுக்கு நேர் முரணா எப்படியெல்லாம் ஒருவனை அழுத்தணும், ஏமாத்தணும், மோசடி பண்ணணும். இது குடும்பத்துக்குள்ள ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தவர்களோடு உள்ள பிரச்சனை இருந்தா அது கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவன் தான் என்ன செய்வான்? சுருட்டி வாரிட்டு போன்னு பார்ப்பான். எப்படியாவது நல்ல முறையில செய்யணும் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்காக இல்ல, மறு உலகத்திலேயும் நீ நல்லவனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இங்கே நல்லபடி நடந்தால்தான் மறுமையிலே நீ வெற்றி பெற முடியும். இங்க நான் உனக்கு நல்லது செய்வதற்காக ஈடுபட்டால் நீ எனக்கு தீங்கு செய்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் நல்லது செய்யறேன், நல்ல முறையில் நடக்கிறேன், நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்றேன், நான் பல இதுல சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன். எவ்வளோ சோதனை, எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாங்க.
எந்த ஒரு உதவியும் இல்லை, தேவைப்படுற நேரத்தில் ஒன்றும் செய்யறது இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது நான் சகிப்புத்தன்மையோடு இருந்தேன். அந்த சஹாபி சொல்றார், ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்போ அந்த ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் சகிப்புத்தன்மையோட இருந்தா எனக்கு மடத்தனமான வேலைகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, மடமையா செய்யறாங்க. என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லி இதுக்கு நியாயம் கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் இந்த மாதிரி இருந்தா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, இப்படி மோசடி பண்றதோ தீங்கு இழைக்கிறதோ அல்லது வெட்டி வாழ்றதோ இப்படி இருந்தால் நாம் அவர்களோடு சேரவே மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். லஇன் குன்த கமா குல்த, நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே அப்படி நீ நடந்தால், லஇன் குன்த கமா குல்த, நீ சொன்ன மாதிரி நடந்தால், ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நரகத்துல நெருப்பு போடுறது இல்லை, இந்த துன்யாவுல நீ உலக வாழ்க்கையிலே வாழும்போது அவருடைய வாயில நெருப்பு மணலை, நெருப்பு மண்ணை, சுடுமணலை அவனுடைய வாயில நீ திணிக்கிறாய், இங்கேயே நீ தண்டனை கொடுக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீருன் அலைஹிம், உனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ இப்படி இருந்தால் மா தும் தஅலா ஸாலிக, அவ்வளவு இருந்தும் நீ அப்படியே நீ இருக்கணும், நீ வெட்டிட்டு போக கூடாது, உறவு முறிக்க கூடாது, நீ தொடர்ந்து அவங்களோட உறவோடு இருக்கணும். அப்படி இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சொந்தம் பந்தம் இவர்களுக்கு ரசூல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உறுதியா ஒரு வார்த்தை சொல்கிறான், வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல். பனு இஸ்ராயீல 26வது வசனத்தில் இப்படி சொல்றதை பார்க்கிறோம். அவங்க வந்து கராபத் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய ஹக்க நீ கொடுத்துடணும், ஹக்க கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்க கூடாது. வஆத்திதல் குர்பா ஹக்கஹு, அந்த ஹுகூக் அதுல கை வச்சிட கூடாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், சொந்தம் பந்தமா இருந்தாலும் சரிதான், அல்ல அந்நியவனா இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய ஹக்க நீ கொடுத்துடணும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த தல் குர்பா என்கின்ற இந்த வார்த்தையை சொல்கின்றான். அதுலயும் சொல்கிற போது குர்ஆன்ல குர்பா துல் குர்பான்னு சொல்றோம் இல்லையா, அந்த தவில் குர்பாவும் யதாமா அனாதைகள் இந்த ரெண்டையும் இணைத்து 9 இடங்களை சொல்றான். துல் குர்பால பலவீனமாக இருந்தால் அவர்கள் அனாதைகளுக்கு சமம் அப்படிங்கிற அடிப்படையில 9 இடத்துல குறிப்பிட்டு சொல்கின்றான். எப்படி தொழுகையும் ஜக்காத்தையும் சொல்றானோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சொல்றானோ, அதே மாதிரி துல் குர்பா யதாமா அனாதைகளை போல. ஏன்னா சில அனாதைகளை ஆகிவிட்டால்தான் இந்த மாதிரி தீங்கிழைக்கக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறது இந்த மாதிரி உறவை நம்ம என்ன செய்யறது, முடிச்சுக்கிட்டு போறோம் இல்லையா. அப்போ தேவை இல்லாத உறவுகளை சேர்த்து வாழ்றோம். யாரு பணக்காரன், பொருளாதாரத்துல, பதவியில அப்படிலாம் இருக்கிறவன்லாம் நமக்கு நெருக்கமா நம்ம ஆக்கி வச்சாரோம். ஆனா நெருக்கமா இருக்கக்கூடிய உறவை அவங்கள்ட்ட பணம் இல்லை, பந்தம் இல்லை, காசு இல்லை, வீடு இல்லை, வக்கில்ல என்ற அடிப்படையில அவர்களை புறக்கணிக்கிறோம். அவ தேவையில்லாத அவர்களோடு இருக்கிற போது தேவையானவர்களை விட்டு விட்டு செல்கின்றோமே, இது இஹ்சானா? எல்லா விதத்திலையும் அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்களை அவர்கள் விரும்புவதை விட, அதே மாதிரி கணவன் மனைவி மத்தியில் இருப்பதை விட, சொந்தம் பந்தங்களே அவர்களோடு இஹ்சானாக இருப்பதை விட என்ன எப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நிறைய பேரை பார்க்கிறோம், நற்பணி பண்றோம், நல்லது செய்யறோம், நல்ல அமைப்பு அல்லது வெவ்வேறு விஷயங்கள் இதுல தான் முழுமையா ஈடுபடுறாங்க. ஊருக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க உபகாரம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு உள்ள போயிட்டா எல்லாமே பூசலா தான் இருக்கும், குறைகளா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருப்பது இஸ்லாத்தில் இடமே கிடையாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லது முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், சொந்தம் பந்து மட்டுமல்ல வெளியார்களோடும் நன்முறையிலே நடந்தார்கள்.
சொந்தம் பந்தத்தோடு நடந்தால்தான் பின்னால் நீ வெளியார்களோடு நடக்கலாம். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நாம் காணுகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில வஹி இறங்குது. இறங்கின மாத்திரத்தில் உம்முல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன? நீங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள், உபகாரம். யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவருடைய கஷ்டத்தெல்லாம் நீக்குவீர்கள், உபகாரம். இப்படி நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வீர்கள். இதெல்லாம் இஹ்சான். இப்படி எல்லா விதத்திலும் இஹ்சானாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை தண்ணீர் புகட்டக்கூடிய சில பெண்கள் வந்தார்கள். ஃபஸகா லஹுமா ثم تولى الى الظل فقال ربي اني لما انزلت الي من خير فقير. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் கஸஸ்ல சொல்றான் பாருங்க, இரண்டு பெண்ணுக்கு அவங்களுக்கு வழி இல்லாம சக்தி இல்லாம தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போகட்ட முடியாம தனித்து தவித்து இருக்கிற போது மூசா அவர்கள் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள், ஒரு நபி, அவங்கள பார்த்த உடனே இறக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு ஒரு மரத்தடியில நிழலில் நிற்கிறார்கள், நின்று கொண்டு துஆ செய்கின்றார்கள். யா ரப் ஃபகால ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நான் ஒரு ஏழை, ஒரு நல்ல ஒரு ஏழை, எனக்கு நீ நல்ல விஷயங்களை இறக்கி வைப்பாயாக என்கின்ற பிரார்த்தனையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா ஜெயிலில் இருந்த யாரோ ஒருவர் இருவர் அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கின்ற போது இன்னா லனராக மினல் முஹ்ஸினீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இஹ்சான் என்கின்ற இந்த செய்திகள் எல்லோருமே இஹ்சானோடு வாழ வேண்டும். இது நபிமார்களுடைய பண்புகள், பெரியோர்களுடைய பண்புகள். இந்த பண்பின் அடிப்படையிலே வாழ்ந்தோமையானால் இம்மையிலையும் வறுமையிலையும் நமக்கு வெற்றி கிட்டும். ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவினுடைய ஆரம்பத்தில் எனக்கு சில தொண்டையில் இருமல் ஏதோ வந்துடுச்சு. அது ஒரு பிரச்சனையாக நினைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த இஹ்சானோடு இருக்கிற போது அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன் குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே மாதிரி வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், முஹ்ஸினோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் லமஅல் முஹ்ஸினீன், யாரெல்லாம் இஹ்சான் உபகாரம் செய்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான்டா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நம்ம யாருக்கு உதவி செய்ய போகிறோமோ அந்த உதவி செய்ய போகிற போது வரக்கூடிய தடங்களுக்கு அல்லாஹ் நம்மோடு இருந்து உபகாரம் பண்ணுகிறான். இன்னும் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நீங்கள் இந்த உலகத்திலே உபகாரம் செய்தால் மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு உபகாரம் செய்கின்றான். இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நாம் ஒருபோதும் யார் நல்ல இஹ்சானோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய கூலியை நாம் போக்க மாட்டோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு செய்தி, அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லன் அம்ஷிய மஅ அஹின் லி ஹாஜதன் அஹப்பு இலைய மின் அன் அஅதகிஃபு ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி ஷஹரா. அதாவது நான் ஒருவருக்கு உதவி செய்ய செல்கிற காலமெல்லாம் இந்த பள்ளியில, அதாவது மஸ்ஜித் நபவியில ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அவருக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். எனவே இஹ்சான் என்பது மிகப்பெரிய ஒரு அமல். மறுமையிலே நமக்கு கியாமத் நாளையிலே நம்முடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியது. ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், துல்லனி அலா அமலின் இதா அனா அமில்து பிஹி தഖல்துல் ஜன்னா. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அமலை செய்யணும், அந்த அமலை செய்தால் அதை கொண்டு நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், குன் முஹ்சினா. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் குன் முஹ்சினா, நீ இஹ்சான் உடையவனாக, உபகாரம் உள்ளவனாக, உபகாரியாக நீ ஆகிவிடு
இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழையலாம். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம் அனைவர்களுக்கும் இஹ்சான் என்கின்ற அந்த நற்பண்பை வழங்கி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லடியார்களோடு நாமும் செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீலுல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா அஅலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.